விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி அவதூறாக பேசியதாக சொல்லி திமுகவினர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. 1 மணி நேரத்தில் சாட்டை துரைமுருகனை போலீஸ் கைது பண்ணிச்சு. எது மாதிரி ஆட்களை இந்த போலீஸ் கைது செய்யும்னா, உண்மையாக சொல்கிற, வெக்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியதாக தான் இருக்குங்க. சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து சந்தி சிரிக்கின்றது. இவர்கள் இரும்புகரம் கொண்டு ஒடுக்குவார்கள். யார் யாருக்கு? இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், இந்த கிளிச்சோசியம், இந்த டிடிஎஃப் வாசன், சவுக்கு சங்கர், இந்த மீம்ஸ் கிரியேட்டர் போடுறவன், சமூக வலைதளங்களில் பயன்பாட்டாளர்களாக வீடியோ இறக்கிறவங்க, இது மாதிரி ஆட்களை தான் இரும்புகரம் கொண்டு அடக்குவார்கள். திமுகவினர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை அவதூறாக பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க 1 மணி நேரத்தில். ஆனால் சாதாரண ஒரு ஆள் சென்று நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுக்கிறதே இல்லை. அப்போது இந்த காவல்துறை ஒரு ஏவல் துறை. காவல்துறை யார் யாரிடம் சென்று இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றால், இங்கே பாருங்கள், 6 மாதத்தில் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் 168 கொலை நடந்திருக்குது. கூலிப்படைகளால், ரவுடிகளால், குண்டர்களால். விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்கிறான், மரத்தை வெட்டுறான், மலை வளத்தை கடத்துறான், பல்லாயிரம் கோடி ஊழல் செஞ்சுட்டு மக்கள் வரி பணத்தில் ஜாலியாக வாழ்கிறான். இவர்களையெல்லாம் இரும்புகரம் கொண்டு அடக்க மாட்டார்கள். கிளி ஜோசியம் பார்க்குறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், ரோட்டில் ஆம்லெட் போட்டவன், சவுக்கு சங்கர், டிடிஎஃப் வாசன், மீம்ஸ் கிரியேட்டர், சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடியவர்கள், இவர்களை கொண்டுதான் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவார்கள். கள்ளச்சாராயம் லிஸ்டில் இல்லை. கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கெல்லாம் இரும்புகரம் கொண்டு அடக்க மாட்டார்கள். இது என்ன துறை, இது என்ன அரசாங்கம் என்பது வெட்ட வெளியாக கண்ணுக்கு முன்னால் மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் தப்பு செஞ்சவன் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்வான். யார் சொல்கிறான்? இந்த கேடுகட்ட மக்கள் சொல்கிறாங்க. 5க்கு 10க்கு மாரடிக்கிற மக்கள் சொல்கிறாங்க. வழி இல்லாமல் பிழைப்பு தேடுறாங்க. இந்த மக்கள் சரியில்லையா?